இவருடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சு பார்த்தா ஒவ்வொரு வீட்டிற்கும் நாங்கள் இலவச குடிநீர் கொடுப்போம். யார் இவங்க? தேர்தல் அறிக்கையில் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ மத்திய அரசு திட்டங்கள், எத்தனையோ மாநில அரசு திட்டங்கள், கூட்டி குடிநீர் திட்டங்கள் இங்கிருந்து பம்பிங் பண்ணி முறப்ப நாட்டிலிருந்து பாளையங்கோட்டைக்கு கொண்டு போறாங்களாம், திருநெல்வேலி மாநகராட்சி கொண்டு போறாங்களாம். ஆனால் அதே முறப்ப நாட்டிலிருந்து இங்கே கொண்டு வருவதற்கு உங்களுக்கு என்ன சிரமம்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 24 மணி நேரம் தண்ணி கேட்கல, 1 மணி நேரம் தண்ணி வந்தால் போதும். அதை பிடித்து வைப்புக்கு மக்கள் தயாராக. இன்னைக்கு தண்ணீர் இல்லாமல் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய் பெண்கள், வயசுக்கு வந்த பெண்கள், படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய, பள்ளிக்கு போகிற மாணவர்கள், வயசானவங்க, சரி வீட்டில் வந்து ஒரு 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 சின்ன பையன் இருக்கிறான், அவன் போய் ஒரு 4 குடத்தை சைக்கிளில் போட்டு பைக்கில் போட்டு இல்லை காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. வயசானவங்க மட்டும் இருக்காங்க, அவங்க யார்கிட்ட போய் தண்ணி கேட்பாங்க? அப்போ யாரை பற்றியும் கவலை இல்லை, எந்த மனிதனை பற்றியும் கவலை இல்லாத ஒரு நிர்வாகம், ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நாடு நாடாக போய்